ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ். இதற்கான பொருள், எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையுருளை அகற்றும் கதிரவன். அதாவது கதிரவன் எப்படிப்பட்ட தன்மை கொண்டதுன்னா, எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையுருளை அகற்றும் திறன் வாய்ந்தது கதிரவன். ஆனால் உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றும் குளிர்ச்சி பொருந்திய புதிய மலையிலே தோன்றிய தமிழ்மொழி மக்களின் அறியாமை என்னும் அகையுருளை அகற்றும். அத்தமிழ்மொழிக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. அப்போ புறையுருளை நீக்குவது கதிரவன், மக்களின் அறியாமை என்ற இருளை நீக்குவது தமிழ்மொழி. அதனால் இது எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையுருளை நீக்கும் திறனுடையது கதிரவன், மக்களுடைய அறியாமை இருளை நீக்கும் திறனுடையது தமிழ்மொழி. அதனாலே அத்தமிழ்மொழிக்கு நிகர் வேறு எந்த மொழியும் இல்லை என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ்.